லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 18. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்கு பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தனியாக இறைவனிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சீடர்களோடு பேசுகிறார். அடுத்ததாக மக்கள் அவரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். ஆக இங்கு 3 காரியங்களை பார்க்கிறோம். கடவுளோடு உறவு, சீடர்களோடு உறவு, அடுத்ததாக மக்களோடு உறவு. நம்முடைய வாழ்விலும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இறைவனோடு ஒரு தனிப்பட்ட விதத்திலே உறவு இருக்க வேண்டும். இறைவனோடு பேச வேண்டும். இறைவன் பேசுவதை கேட்க வேண்டும். இறைவனோடு அதிகமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, குடும்ப நபர்கள், அவரை சுற்றி இருக்கின்றவர்களோடு நல்ல உறவு வைக்க வேண்டும். மூன்றாவது, இந்த உலகத்தோடு, உலக மக்களோடு. ஆக இறைவனோடு நம்முடைய உறவு சரியாக இருந்ததென்றால் நம்முடைய குடும்ப நபர்களோடும் நாம் சரியாக இருப்போம். நாம் குடும்ப நபர்களோடு நாம் சரியாக இருந்தோம் என்றால் நம்முடைய சமுதாயத்திலே நாம் சரியாக இருப்போம். ஆக அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்க வேண்டும், இறைவார்த்தை வாசிக்க வேண்டும். நோவா அப்படித்தான் வாழ்ந்தார். நோவா இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்தார், இறைவார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்தார். அதன்படி கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்தார், குடும்ப நபர்களை நேசித்தார். அதன் பிறகுதான் சமுதாயம். சாலமோன் அப்படித்தான் வாழ்ந்தார். சாலமோனின் அண்ணன்கள் தீமையான வழியில் சென்றார்கள். இவர் அந்த வழியிலே செல்லவில்லை. ஏனென்றால் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், கடவுளை நாடினார். அதனால் சரியான வழியில் சென்றார். தாவீதுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தார். அதனால் தான் சாலமோனை அரசராக நியமிக்கின்றார் தாவீது.